படிங்க முதல்ல. யார்கிட்ட சாக்லேட் இருக்குது? அதை பார்க்க போதும். அப்பா எங்க போட்டோ கலெக்டர் ஆகுது தெரியணும். பாருங்க எப்படிங்க இது பனை மரத்துல உண்டானதானக்கா? ஆமா அந்த உரியக்கா யாத்ரா தங்க போனே அடுத்ததாப்ல வெட்டுங்க. மாடல் வெட்டுங்க. போனே பாருங்க. செத்தே எடுங்க. வயிற்றுக்காக மனசனை இங்க கைத்தல் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா தான் அப்புறம் தான்டா சோறு. அந்த மாதிரி ரொம்ப சிரமமான வேலை, கஷ்டமான வேலை. இந்த மூட்டத்துல எல்லாம் இப்படி வருது. தீ பிடிச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் உள்ள அமுங்கிரும்லமா? ஆமா அமுங்கிரும். அதெல்லாம் கோளாரா பார்த்து நாங்க வேலை செய்யறோம். இந்த வேலை தான் கஷ்டமான வேலை. இது வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாவே இந்த வேலை இருக்குமாமா? வேலை இருக்கும் இருக்கும். இப்போ இந்த பகுதி மக்களோட பிரதான வேலையே இந்த கரிமூட்டை தொழில் ஒன்று. தொழில் இதுவும் இல்லைன்னா வேற வேலை வாய்ப்பு இல்லை. வேற இல்லை. ஒரு 6 மாசம் தான் காட்டு வேலை. 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வேலை கிடையாது. மற்ற நாட்கள் ஆள் அதிகமாக வருவீங்க. தண்ணி குடம் நடந்து வந்தா எடுத்துருங்க. அந்த அம்மாவை கிளீன் எடுக்கணும். என்ன இந்த அம்மா மட்டும் எடுக்கணும்? நீங்க என்ன சாப்பாடுக்கு அன்னைக்கு? இன்னைக்கு நான் புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? சரி தரங்க. திறந்து காமி. ரசம் வெள்ளை பூண்டு ஊறுகாவா? ஊறுகா அப்படி வைங்க. ரச சாப்பாடு வெள்ளை பூண்டு ஊறுகா. நீங்கம்மா? சாம்பாரா? சாம்பாரா? வேற கூட்டெல்லாம் கொண்டு வரலையா? அம்மா நீங்கம்மா? ரசம் கறி குழம்பா? கறி குழம்பு ரசம். கறி குழம்புக்கு ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. சாப்பிடுங்க. நேத்து வச்ச கறி குழம்பு சுட வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா நீங்கம்மா? கத்திரிக்காய் கூட்டா? கிச்சடி. கத்திரிக்காய் கிச்சடி பச்சடி. இதையே நீங்க குழம்பா பயன்படுத்திடுங்க. நீங்க வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்புனாக்கா வேற கூட்டலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ரசம் ஊறுகாய் நல்லா இருக்குமாக்கா? கறிக்குழம்பு வச்சா முடிஞ்சது. ஓ சரி. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு கொண்டு வந்தோம். பிடிங்க. என் பாட்டு கிளீனா வரணும். வந்துருமா? ஆமா, எங்க ஓனருக்காக தான் படிச்சிருக்கேன்.
சாப்பிட்றீங்களா தம்பி? சாப்பிடுங்கம்மா, சாப்பிடணும். சாப்பிட லேட் ஆகுமா? சாப்பிட்றேன். ரசம் ஊற்றிக்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு சாப்பாடை பகிர்ந்துக்கிடுவீங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா? ஆமாம், பகிர்ந்துக்கிடுவோம். ஆமாம், குழம்பு கொண்டு வந்தாலும் நாங்களா அவங்க பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்படி பகிர்ந்து வாங்கி சாப்பிடும்போது மற்றவங்க வீட்டு குழம்புலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புனா என்ன குழம்பு? எல்லா குழம்புமே பிடிக்கும். கத்திரிக்காய் குழம்பு, சாம்பார், ரசம், என்ன குழம்பு இருந்தாலும் மாற்றி சாப்பிட்டுக்கிறோம், பகிர்ந்து சாப்பிடுவோம். அது கறி குழம்பு தான் டேஸ்டா வைக்கும். அப்படியா? அதனால அந்த அப்படி கொண்டு வந்து இங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் கொடுக்கும். இப்ப ரசம் கொண்டு வந்து எல்லாருமே ஊத்தி சாப்பிடுறோம். உங்களுக்கா அப்படி பிடிச்ச குழம்பு மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறதுல? அதெல்லாம் வாங்கிக்கிடுவீங்க. இல்ல என்ன குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க கொடுக்கறதுல? புளிக்குழம்பு பிடிக்கும். புளிக்குழம்பு, கறி குழம்பு தான். வெள்ளைப்பூண்டு குழம்பு, மருந்து குழம்பு பிடிக்கும். ஓ சரி, அதுவும் கொண்டு வருவீங்களா? கொண்டு வருவோம். அம்மா கொண்டு வருது. எனக்கு தக்காளி பிடிக்கும். தக்காளியா? பாசி பருப்பு போட்டு நல்லா இருக்கும். ஓ சரி, நல்லா கொண்டு வரோம். அதெல்லாம் ஆளுக்கு மாத்திக்கிடுவோம்.